கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு செல்லமே, நீ அதிர்ஷ்டசாலி மகளே. உனக்கான என் வாக்கு இது, அமைதியாக கேள். உன் வாழ்க்கை உனக்கு வரும் கஷ்டங்களை பெரிதாக நினைக்கிறாயா? உன்னை விட, உன் சக்தியை விட உனக்கு வரும் கஷ்டங்கள் பெரிது என்று நினைக்கிறாயா? இல்லை செல்லமே, உன் சக்திக்கு மீறிய கஷ்டத்தை நான் ஒருபோதும் தருவது இல்லை. நீ உன் கஷ்டங்களை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறாயோ அவ்வாறே அது உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கொள். உனக்கு வரும் பிரச்சனைகள் சுக்குநூறாக உடைத்து எரி. அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் இல்லை, பயமும் பதட்டமும் தான் இருக்கிறது. உன்னை நீ எந்த தவறும் செய்யவில்லை. அவ்வாறு தவறு செய்திருந்தாலும் கூட உன்னை நான் சுத்தப்படுத்தி விடுவேன். ஏனெனில் நீ பளிங்கிக்கல். என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவும் பிரகாசமும் திருப்பி அடைந்து விடுவாய். இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கை இனி பாரமாக உணர்கிறாய். உன் அப்பன் நான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் செல்லமே. அப்பொழுதுதான் முன்போல என்ன என்பதை, உன் சக்தி என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்ள முடியும். குரலை உன் செவிக்கு எட்டியபடி உன் கண்களான பார்க்கும்படி கூறுகின்றேன் அல்லவா? அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயல்பட்டு உன் நேசங்களை பகிர்கின்றாய். எல்லோருமே உனக்கு முக்கியம் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அதே போன்று அந்த அன்பையும் பாசத்தையும் அனைவரிடமும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய். உதவி செய்து உடைந்து போகிறாய். அலட்சியப்படுத்திவிட்டால் அழுது மடிகிறாய். ஆனால் கவலைப்படாதே, ஒரு நாள் உன் உறவு முக்கியம், உன் சொந்தம்தான் வேண்டும் என்று மீண்டும் வருவார்கள். ஏனெனில் உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது. குழந்தையை, இப்பொழுது எல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை, நீ வேண்டுவது கிடைப்பதும் இல்லை. எதுவும் உனக்கு சாதகமாக இருப்பது இல்லை. ஏனென்றால் நினைப்பது நினைத்தபடியே நடப்பதில்லை. நீ புலம்பிக்கொண்டே இருக்கிறாய். இது உனக்கான கஷ்டகாலம் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். அது உனக்கான இஷ்டகாலம். இதை உன் இஷ்டகாலமாக மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும். நான் சொல்கிறேன், நீ எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலிதான், மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிதான். அவர் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிதான் நீ. ஏனென்றால் கடவுள் முழு அனுகிரகம் உன் பார்வையில் எந்நேரமும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதை காற்றின் மூலமாகவும் நீர் புல் என எந்த வகையிலும் கடவுளின் பேரருள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. நீ எல்லாம் முடிந்து விட்டது என யாரும் இல்லை என்று ஒரு முடிவிற்கு வந்தாலுமே கூட அந்த இறைவன் உன்னை கைவிட மாட்டான். கடைசி நேரத்திலும் உன்னை காப்பாற்றி விடுவான். சூழ்நிலைகளும் நிகழ்களும் எதிர்மறையாக இருப்பதை போன்று தோற்றத்தை அளிக்கலாம். ஆனால் உண்மையில் உனக்கு எல்லாம் சாதகமாகத்தான் இருக்கிறது. எல்லாம் சாதகமாக முடியப் போகிறது. ஏனெனில் நீதான் அதிர்ஷ்டசாலி, இறைவனின் அனுகிரகம் பெற்ற பிள்ளை. இனிமேல் கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் நிலைகள் எல்லாம் உடைந்து சுக்குநூறாகி தரமட்டமாகி போகிறது. உன்னை உனக்கே புதிதாக தோற்ற வைக்கப் போகிறேன். புதிய வாழ்க்கையாக உனக்கு புத்துணர்ச்சியுடன் ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய். காலம் தாழ்த்துகிறேன் என்று கவலை கொள்ளாதே. சரியான நேரம் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மகளே. இதோ இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் முடிந்துவிட்டது என எண்ணி விடாதே. நீ சொல்ல ஏதோ ஒரு புது வழி நிச்சயம். என் தங்கமே, என் மீது சந்தேகம் இன்றி நம்பிக்கை மட்டும் வைத்துவிட்டு உன் அன்றாட வேலைகளை இதை பற்றி கவலைப்படாமல் நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. நீ என்னிடம் வேண்டியவைகளை எல்லாம் உனக்கான காலம் நேரம் வரும்பொழுது சரியாக செய்து தருவேன் என்று நான் உன்னிடத்தில் வாக்களிக்கிறேன். இதோ அந்த சரியான நேரம் வந்தே விட்டது. உன் சகல கோரிக்கைகளும் நிறைவேறப் போகிறது.
நீ சகல சௌபாக்கியங்களையும் பெறப்போகிறாய். இதுதான் உன்னுடைய காலம், இதுதான் உனக்கான நேரம். நீ விரும்புவது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம். எனவே நீ சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்க்கையை துவங்கு. நான் நாள்தோறும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அருள் வாக்கு அல்ல, இது தெய்வ வாக்கு, இந்த முருகனின் சத்திய வாக்கு. என் வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாள் உன் வாழ்வில் நடந்தே தீரும். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் நான் கூறுகிறேன். நான் கூறும் வாக்கை முழு நம்பிக்கையோடு மட்டும் கேள். நீ எந்த அளவிற்கு நம்பி என் வாக்கினை கேட்கிறாயோ அத்தனை வேகமாக உன் காரியங்கள் நடக்கும். என் நாமத்தை தினசரி மறவாமல் உச்சரித்து கொண்டே வருகிறாயல்லவா? காலையில் சொல்லிக்கொண்டே இருக்கிறாயல்லவா? ஒவ்வொரு நாளும் உனக்கானதாக கூறுகிறேன். ஒன்றை அறிந்து கொள், நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று. உன் மனம் கவலைகளையும் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நிச்சயம் அமைத்து தருவேன். வாழ்வில் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று குழம்பிக்கொண்டே இருக்காதே மகளே. அது பிரச்சனையோ துன்பமோ அல்ல, எல்லா பாடம்தான். அதை மட்டும் சரியாக புரிந்து கொள். முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா என்று பயம் முதலில் ஒதுக்கி வைத்துவிடு. முடியாத ஒன்றை நடத்தி காட்ட நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் நுழைந்த பிறகு நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. நல்லதே நடக்கும் என்று நினைப்பது மட்டுமே உன் வேலை. நல்லது மட்டுமே உனக்கு நடக்க வைப்பது என் வேலை. உனக்கான வேலையை நீ சரியாக செய்து கொண்டு வந்தால் எனக்கான வேலையை நான் தவறாமல் செய்து விடுவேன். மற்றவர்களின் சொல்லை கேட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. முடியும் என்று எல்லாம் முடியும். உன் வாழ்க்கையில் நீ இழந்தவற்றை மீண்டும் திரும்ப பெறுவாய். உன்மேல் முழு நம்பிக்கை வை. உன்னால் முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை. ஏனெனில் போராட்டம் வாய்ந்த என் பிள்ளை, நீ எத்தனை பேர் கூடிய உனக்கு வழி அடைத்தாலும் அதற்கான வழியை நீ திருப்பி திறந்து விடுவாய். உனக்கு எதிராக எத்தனை சதிகள் செய்தாலும் அத்தனை சதிகளையும் முறியடித்து இந்த முருகன் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று ஒருபோதும் வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லத்தான் போகிறது. நீ செய்ய வேண்டியது எல்லாம் உனக்கான கால நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்து கொண்டு இருக்க வேண்டும். நீ என்னிடம் கேட்டதை விட மேலானவையே உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை அதர்ச்சியாக இப்போது உன்னுடைய சூழல்கள் எல்லாம் இருளாக என் வாழ்வில் துக்கங்கள் கஷ்டங்கள் படிந்து போய் கிடக்கிறதே என்று வழியில்லாமல் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாற்றி எல்லா சூழல்களையும் உனக்கு வெற்றி தரும்படியாக மாற்றுவேன். உனக்கான வாழ்க்கையை என் கரங்களால் ஆசீர்வதித்து மகிழ்வோடு பெற்றுக்கொள்வாய். அதனால் இதை நினைத்து கலங்காதே. இது உனக்கான நேரம். எல்லாம் மாறும் காலம். உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடி மாறும். கவலைப்படாதே கண்மணி, நீ நல்லதே நடக்கும். நீ மகிழ்ச்சியாக இரு. முருகனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் உண்டு. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.